நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாத பலன்கள், கார்த்திகை மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? கார்த்திகை மாத ராசி பலன்கள் 12 ராசிக்காரங்க, அதாவது மேஷம் முதல் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா ஏற்படாதா, இல்லை உங்கள் வாழ்க்கை அப்படியே இருக்குமான்னு ஒரு பொது பலனை நம்ம பார்க்க போகிறோம். ராசி பலன்கிறது ஒரு பொதுவான பலன், ஒரு ஜென்ரலாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா ஒரு ராசியில் பல லட்சம் பேர் இருப்பீங்க, பல கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அக்யூரேட்டாக ஒரே மாதிரி நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கோ அதுபடி தான் அவங்க தலையெழுத்து போயிட்டுருக்கும். சரிங்களா? வயது ரொம்ப முக்கியங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வயசு கிடையாது. ஒரு சில பேர் 20 வயசில் இருப்பீங்க, 22 வயசில் இருப்பீங்க, 40, 50, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான வயசில் ஒரே ராசியில் இருப்பீங்க. அதுதான் விஷயமே. அப்போ ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. காரணம் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, இப்போ நடக்கக்கூடிய கிரகங்களோட நிலைமை என்ன தசாபுத்தி போகுது. ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தான். அந்த நவகிரகங்களோட தசாபுத்தி இப்போ இந்த பிளானட்டோட தசாபுத்தி போகுது. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு 6ஆம் அதிபதி தசாபுத்தி போதா, 8ஆம் அதிபதி தசாபுத்தி போதா, இல்லை லக்னத்துக்கு யோகாதிபதியோட தசாபுத்தி போதா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6, 8 தசாபுத்தி போயிட்டுருக்கும். 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதி தசாபுத்தி போயிட்டுருக்கும். அவங்களுக்கு நிலைமை படுமோசமாக கொடுமையாக இருக்கும். சரிங்களா? போட்டு புழிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தான் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை, அசிங்கமானம் பிரச்சனைகள், வருமானம் எல்லாம் போகிறது, வேலையெல்லாம் போகிறது, அசிங்கமானப்படுறது, கோர்ட்டு கேஸில் போய் நிற்கிறது, போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று கெட்ட பேர் வாங்குறது, எல்லாத்தையும் அந்த 6, 8ஆம் அதிபதி தசாபுத்தி மட்டுமே தான் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? லக்னத்துக்கு யோகாதிபதிகள் 1, 5, 9, 1, 4, 7, 10 கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். அதிர்ஷ்டம் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தன்னை போல் தேடி வரும் உங்களுக்கு. சரிங்களா? அவங்களுக்கு நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், தேவையான அளவுக்கு நல்ல ஒரு வசதி, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அவங்களால வாழ முடியும். அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும். கிரகங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்க. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு 6, 8 லக்னத்துக்கு தேவையில்லாத கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ ராசி பலன்கிறது ஒரு 15லேருந்து 20% தான் பேசும். பொது பலன்கிறது நம்ம ஜென்ரலாக பார்க்குறாங்க. சரிங்களா? அப்படியே அக்யூரேட்டாக எல்லாத்துக்கும் நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்காது. சரிங்களா? ஜென்ரலாக ராசிக்கு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ஜாதகத்துக்கு நம்ம பார்க்க கிடையாது. அது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஜாதகம் வேறு, லக்னம்ங்கிறது உயிர், ஜாதகம் வேறு, அதேமாதிரி ராசிங்கிறது உடல். சரிங்களா? இது 2 மேட்ச் பண்ணி பார்க்கணும். கோச்சார பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் நம்ம துல்லியமாக 100% துல்லியமாக என்ன சம்பவங்கள், என்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு சில கிரகங்கள் எல்லாம் மாறும். சரிங்களா? அது உங்களுக்கு நம்ம இப்போ சாதகமாக பாதகமான ஒரு ஜென்ரலாக பொதுவான பலனாக நம்ம ராசி பலன் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், சாதகம் என்ன பாதகம் என்ன, எந்தெந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சிகம். காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசியான விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? விருச்சிகம், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பாருங்கள், ராசிலே இருக்காருங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வந்து சொந்த வீட்டிலே ஸ்தான பலத்தோடு இருக்கார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். ஆரம்ப பகுதியே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரும் உங்களுக்கு. செவ்வாய் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்போ இந்த மாதம் கடைசி பகுதியும் உங்களுக்கு செவ்வாய் 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு போகிறதும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ராசிநாதன் நல்லா இருக்கார் உங்களுக்கு. ராசிநாதன் ராசியில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல ஒரு அமைப்பு. கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும், வர வேண்டிய பணம் உங்களுக்கு கைக்கு வரும், அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குங்க. அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? ஆனால் செவ்வாய் நல்லா இருக்கார் உங்களுக்கு. ராசிநாதன் நல்லா இருந்துட்டால் தான் நினச்சது நடக்கும். ஏன்னா மனோகாரகன் சந்திரன் என்ற வீட்டதிபதி தான் ராசிநாதன் சொல்கிறோம். அப்போ உங்கள் ராசி அதிபதி யார்? செவ்வாய். அவர் ஸ்ட்ராங்காக பலத்தோடு இருக்கார். 2ஆம் இடத்துக்கும் இந்த மாதம் பிற்பகுதி போகிறனால எடுத்த காரியமெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் தான். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணம் இல்லை, ஒரு முயற்சி பண்ணுற ஒரு வேலை கிடைக்கல, பணம் இல்லை, கேட்ட இடத்துல உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, எங்களை வச்சு அடுத்தவங்க யூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் கேட்ட இடத்துல உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். வேலை கிடைக்குங்க. வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதேமாதிரி தூர இடத்துல வெளியூர் போய் உங்களுக்கு வெளியூருக்குள்ள வேலை ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை வெளி மாநிலத்தில் ட்ரை பண்ணுறீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் குரு 9ஆம் இடத்துலேருந்து அவர் 8ஆம் இடத்துக்கு இந்த மாதம் 19ஆம் தேதி, கார்த்திகை 19ஆம் தேதி போகிறதெல்லாம் அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரும். அப்போ குரு உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்த்துருவார். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறனால வெளியூர் பிரயாணம் சக்ஸஸ் ஆகும்.
வெளிநாட்டு பிரயாணம் சக்ஸஸ் ஆகும். வெளிநாடு போக முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு விசா கிடைக்கும். பிஆர் கிடைக்காம இருக்கவங்களுக்கு பிஆர் கிடைக்கிறது, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. நல்லது நடக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும். மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? தைரியம் வர்றதை உங்களால் கண் கூட பார்க்க முடியும். எந்த பிரச்சனை இருந்தாலும் அது ஈஸியாக உங்களால் சமாளிச்சுட்டு வெளியே வர முடியும். சரிங்களா? 5ல் சனி இருக்கார். குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைங்களுக்கு உங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் மனக்கசப்பு வந்துட்டு போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்குங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும். அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் அப்பப்போ சில மருத்துவ செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க. மற்றபடி உங்களோட ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்கார். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா ராசிக்கு 10ஆம் அதிபதி சூரியன் உங்கள் ராசியில் இருக்கார். அப்போது சூரியன் நல்ல ஒரு இடத்துல இருக்காருங்க. அரசாங்க வேலை, ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காம இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைச்சிடும். வேலையே கிடைக்கலைங்க சார், வீட்டோடு இருக்கோம், வேலையே இல்லை, பணம் இல்லை, வருமானம் இல்லை, எதுவுமே இல்லை, தலை குமிஞ்சுட்டு இருக்கோம், அசிங்கமாக இருக்குது, மாதம் வீட்டு வாடகை பிரச்சனைகள், ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் ஈஸியாக உங்களால் சமாளிக்க முடியும். அதுக்குண்டான ஒரு வழி கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல ஒரு வழி கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? வேலை கிடைக்க போது ஒரு சில பேருக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடச்சிரும். வேலையில் இருக்கவங்களுக்கு மன உளைச்சலோடு இருக்கவங்களுக்கு அந்த மன உளைச்சல் கம்மியாகும். ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்கார் உங்களுக்கு. ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே எதுவுமே கிடச்சிருங்க உங்களுக்கு. ராசிநாதன் கெட்டு போயிட்டாருன்னா எதுவுமே கிடைக்கிறதுக்கு தடங்கள் ஏற்படும். ஏன்னா நீங்களே ஸ்டெடியாக இருக்க மாட்டீங்க. உங்களோட மைண்ட் வந்து டைவெர்ட் ஆகும். நம்ம நினைக்கிறது நடக்கிறது வேறு மாதிரி நடக்கும். ஆனால் இப்போ ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். பணத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது. சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. ஒரு அருமையான மாதம். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துருச்சுன்னா கவலையே பட வேண்டாம். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஜாதகத்தில் நல்ல யோகமான தசாபுத்தி நடந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்களா கண்டிப்பாக இருப்பீங்க. சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள். லக்னத்துக்கு நல்ல கிரகத்தோட தசாபுத்தி போகுதா, கெட்ட கிரகங்களோட தசாபுத்தி போகுதான்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.